ஸ்டூவர்ட்ஷிப் கான்செப்ட் தெரியுதா? ஓகே சூப்பர். ஸ்டூவர்ட்ஷிப் கான்செப்ட்னா என்ன? ஸ்டூவர்ட்ஷிப் தியரி, ஏஜென்சி தியரின்னு 2 தியரி இருக்கு. ஓகே. இதுல நீங்க வந்து இயர்லாமும் படிக்கணும் ஸ்ரீச்சரன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேவிஸ், கூர்மேன் அண்ட் டொனால்ட்சன் வந்து 1997ல இந்த தியரி எடுத்தாங்க. ஓகேவா? அப்புறம் 1990ல கொஞ்சம் கூட ரீடிஃபைன் பண்ணாங்க. 90 ஸ்டூவர்ட்ஷிப் தியரின்றது எப்படின்னா பிரின்சிபல் மேனேஜர் ரிலேஷன்ஷிப். பிரின்சிபல் மேனேஜர் ரிலேஷன்ஷிப்னா என்ன அர்த்தம்னா கன்சைன்மெண்ட் கான்செப்ட் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஆஃப் அ கான்செப்ட். இப்போ எப்ப வந்து இது வந்து திஸ் டாக்ஸ் அபவுட் த ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேனேஜர் சக்சஸ்ஃபுல் pursuant of the objectives of the enterprise and not only the principal satisfaction. See, manager வந்து தான் head of the company, கரெக்டா? மேனேஜர்ஸ் தான் ஹெட் ஆஃப் த கம்பெனி. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? தே வில் ஹாவ் டு ப்ரொடெக்ட், மேக்ஸிமைஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த் த்ரூ ஃபர்ம் பர்ஃபார்மன்ஸ். ஓகே. இதுல ஸ்டூவர்ட் வந்து ஸ்டூவர்ட்ஷிப் இதுல என்னன்னா மேனேஜரோட ரோல் வந்து ஒரு லீடர் ரோலுக்கு ஈக்குவலண்ட். மேனேஜர் வந்து he should satisfy not only the employees, or the steward should satisfy not only the employees but also the major group of stakeholder groups satisfy பண்ணும். With this benign view of management, stewardship theory வந்து take a more relaxed view of the need to separate the roles of chairmanship and chief executive. இப்போ managers choice வந்து is contingent on their psychological motivations and their perceptions of the situation. இப்போ இந்த ஸ்டூவர்ட்ஷிப் தியரி வந்து என்ன சொல்றதுன்னா ஓவராலா இப்போ இந்த பேரா ஃபுல்லா வந்து டேட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன டேட்? 1997 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் டொனால்ட்சன் என்ன பண்ணாருன்னா இல்ல 1997 ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி 1989ல வுட் அண்ட் பாண்ட்ராவும் ஒரு ஒரு மாதிரி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. 19 டூ 2010ல வந்து பர்சன் அண்ட் மார்லர் வந்து ஸ்டூவர்ட்ஷிப்பை பத்தி ஃபர்தரா இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு. 3 ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்ரீச்சரன் நீங்க. ஒன்று இந்த பாயிண்ட், ஒன்று இது கேட்பான் எப்படி யார் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாங்கன்னு, இல்லைன்னா அதை யாரு ஃபர்தரா வந்து வியூஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்பாங்க, இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்பை யார் சஜஸ்ட் பண்ணாங்க. எழுதிக்கோங்க மூணுமே நோட்ல. ஒன்று வந்து டெவலப்மெண்ட் பை டேவிஸ் அண்ட் ஸ்கூர்மேன் டொனால்ட்சன். கேட்கறதா ஸ்ரீச்சரன்? ஓகே ஓகே. அடுத்தது வந்து பர்சன் அண்ட் மார்லர். அடுத்தது வந்து எடில்ஸ்டான் 2008ல. 3 பேர் எக்ஸ்டெண்டட் வியூ ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் இவங்களை எழுதிக்கோங்க. அடுத்தது இவங்க பியர்சன் அண்ட் மார்லர். எழுதிட்டீங்களா? அடுத்தது எடெல்ஸ்டன் 2008ல. தட் இஸ் 2008 அப்புறம் 2010. எடெல்ஸ்டன் 2008 ஹைஃபன் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்னு போட்டுக்கோங்க. டேவிஸ் கூர்மேன் டொனால்ட்சன் 1997ல ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணியிருக்காரு. ஹலோ, வாய்ஸ் பிரேக் ஆகுது ஸ்ரீச்சரன். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, கிளியரா கேட்க மாட்டேங்குது. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். எடெல்ஸ்டான் 2008. மூணாவது பியர்சன் அண்ட் மார்லர் 2010. ஸ்டூவர்ட்ஷிப் ஸ்டூவர்ட்ஷிப் வந்து ஸ்டூவர்ட் தியரி ஸ்டேட்ஸ் தட் a steward protects and maximizes the shareholders wealth through firm performance. இது ஒண்ணு.
இவங்களோட ஒர்க் என்னன்னா ஸ்டூவர்ட்ஸ் ஆர் த மேனேஜர்ஸ். எழுதிக்கோங்க ஸ்டூவர்ட்ஸ் தியரி, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிக்கோங்க. எம்சிக்யூல வரும். ஸ்டூவர்ட் தியரி ஸ்டேட்ஸ் அ ஸ்டூவர்ட் protects and maximizes shareholders wealth through firm performance. எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? குட். எழுதினதை படிங்க. குட். இப்போ ஸ்டூவர்ட்ஸ்ன்றவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மேனேஜர்ஸ் ஒர்க்கிங் ஃபார் த ஷேர் ஹோல்டர்ஸ் protects and makes profits for the shareholders. Okay. It stresses on the position of employees or executives to act more autonomously so that the shareholders' returns are maximized. இப்போ இங்க the employees take ownership of their jobs and work at them diligently. எம்ப்ளாயீஸ் என்ன பண்றாரு? அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒர்க்கை தன்னோட ஒர்க் மாதிரி நினைச்சு, அதாவது தானே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண அந்த மாதிரி நினைச்சு டிலிஜென்ட்டா ஒர்க் பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன? ப்ராஃபிட் அண்ட் ரிட்டர்ன். கரெக்டா? அவங்க என்ன பண்றாங்க? மேனேஜர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி ட்ரஸ்ட் வச்சு மேனேஜர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க. மேனேஜர்ஸ் என்ன பண்றாங்க? எம்ப்ளாயீஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணி அதன் மூலமா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட வெல்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணி தராங்க. புரியுதா? இந்த டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க கணோ. இப்பவே ரைட் நோ. இந்த டயக்ராம் தான் இந்த ஸ்டூவர்ட்ஷிப் கான்செப்டோட கம்ப்ளீட் தியரி. வரைங்க. கிளாஸ் போயின்னு இருக்கு, அப்புறம் பேசுறேம்மா நான். பண்ணிட்டீங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் வச்சு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ற ஸ்டூவர்ட்ஷிப் தியரி. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஓட அப்ஜெக்டிவ் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அண்ட் ரிட்டர்ன்ஸ். ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூவர்ட்ஸ்ன்றவங்க யாருன்னா மேனேஜர்ஸ் அண்ட் ட்ரஸ்டட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அவங்க கையில பொறுப்பை கொடுத்துட்டு வித் எம்பவர்மெண்ட் அண்ட் ட்ரஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் இதுதான், அது நீங்க பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு கமாண்ட் கொடுத்துருவாங்க இவங்களுக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க? எம்ப்ளாயீஸை ஃபுல்லா மோட்டிவேஷன் பண்ணி, இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன், எக்ஸ்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் இருக்கு ரெண்டு. அதை பண்ணி எம்ப்ளாயீஸ் கிட்டேருந்து நல்ல ஒர்க் வாங்கி அவங்களுக்கும் பெனிஃபிட்ஸை கொடுத்து எண்ட் ஆஃப் த டே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தேவையான ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த்தும் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த்தும் கொடுப்பாங்க. புரியுதா இந்த இந்த ஃப்ளோ?
இந்த ஃப்ளோ வந்து இன்னைக்கு ஹோம்ஒர்க். இங்கேருந்து இந்த இந்த டயக்ராமோட ஃப்ளோ நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதி எனக்கு அனுப்பணும். ஓகே. இது ஸ்டூவர்ட்ஷிப் கான்செப்டோட மீனிங். ஏஜென்சி தியரினா என்ன எப்படின்னு பார்க்க போறோம். ஏஜென்சி தியரின்றது வந்து 20th செஞ்சுரியில ஏர்லி பார்ட்ல கார்ப்பரேட் செக்டார்ல வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்தது. ஓகேவா? அதுல வந்து மேஜரான சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, டே டு டே அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி வந்து பவர்ஃபுல்லா பண்ணினோம் அப்படின்னா லாங் டேர்ம் சஸ்டைனபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா? அப்போ ஓனரா இருக்கட்டும் இல்ல டைரக்டர்ஸா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரோட ரோலை வந்து ரீடிஃபைன்ட் ஆச்சு. ஓகேவா? இந்த ரீடிஃபைன் பண்ணும்போது அந்த ரீடிஃபைன் பண்ற மொமெண்ட்டை தான் ஏஜென்சி தியரின்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, இதுல 4 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஸ்ரீசரண். ஓகே, இந்த 4 பேர்ல யாராவது ஒரு பேர் உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. ஒன்னு ஆல்கியன் டெம்செட்ஸ் 1972ல, இன்னொன்னு ஜென்சன் மெக்லிங் 1976ல, இன்னொன்னு ஜென்சன் ஃபார்மா 1983ல, இன்னொன்னு லெட்ஸா சன்னன் கிர்க் பிரைடு 2004ல. இந்த 4 பேர் என்ன பண்ணாங்கன்னா, இத ஏஜென்சி அப்படின்ற ஒரு இதை வந்து தியரிய வந்து கொஞ்சம் நல்லா டீடைல்டா பண்ணி, அதுக்கப்புறம் அதாம் ஸ்மித் அதாம் ஸ்மித் தெரியல உங்களுக்கு, எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்களே. அதாம் ஸ்மித் அவரோட புக் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ்ல ஏஜென்சி தியரை பத்தி டீடைல்டா சொல்லியிருக்காரு. 4 பேர் பேர் எழுதிக்கோங்க கண்ணா, ஏஜென்சி தியரின்னு போட்டு அந்த 4 பேர் பேர் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1972 ஆல்கியன். இதெல்லாம் தேவை இல்லதான் ஆக்சுவலா. தியரி, இந்த இயரு நேம் எல்லாம் நிஜமாலே இரலவெண்ட். பட் ஆனா உங்க ஃபவுண்டேஷன்ல கேக்குறாங்க, ஸோ அதெல்லாம் மேண்டேட்டரியா படிச்சு தான் ஆகணுங்கண்ணா. ஸோ ஏஜென்சி தியரி 1972 ஆல்கேன் டெம்செட்ஸ், 1976 ஜென்சன் அண்ட் மெக்லிங், 1983 ஜென்சன் அண்ட் ஃபார்மா, 2004 லெட்ஸா சன் அண்ட் கிர்க்பிரைட். 4 பேர் பேர் எழுதிக்கோங்க. தே அவளோட தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒருத்தர் ஒரு பாயிண்ட் எடுத்துடுவாங்க, அடுத்தவங்க வந்து அந்த பாயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் கூட எலாபரேட் பண்றது, அடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் கூட எலாபரேட் பண்ணி அப்படி எடுத்துட்டு வந்த ஒரு 4, இந்த 4 இயர்ல தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு ஏஜென்சி தியரி வரத்துக்கு. ஓகே, எழுதுங்க, இந்த 4 பேர் எழுதுங்க, வித் இயர் எழுதணும் கண்ணா. எப்படி கேட்பானா, ஆல்கேன் டெம்செட்ஸ் எந்த இயர்ல ஏஜென்சி தியரியை பத்தி செமினல் பேப்பர்ஸ் எடுத்தாரு, அப்புறம் எலாபரேட் பண்றது வந்து 1976ல யார் பண்ணாங்க, ஃபர்தரா 1983ல யார் எலாபரேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதாம் ஸ்மித் அவரோட வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் இதுல வந்து 2004ல என்ன சேஞ்சஸ் நடந்தது அப்படி கேட்பாங்க. might not be a straightforward question also. நாலுமே எழுதிட்டீங்களா? ஆனா நீங்க எழுதுறது வந்து அழகா டேப்லர் காலம் மாதிரி போட்டு எழுதணும் ஸ்ரீச்சரன். ஓகே. எப்படி சொல்றேன்னா, அப்ப ஃப்ளோவோட நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஒரு இயர் கழிச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் 1972, 1976, 1983, 2004 அப்படிதான் எழுதணும். அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். கடைசியா எழுதுங்க, அதாம் ஸ்மித்தோட இன்ஃப்ளூயன்ஷியல் புக்கோட நேம் வந்து வெல்த் ஆஃப் நேஷன்ஸ், அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்ப ஏஜென்சி தியரியோட கிரக்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டூவர்ட்ஷிப் தியரியில நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டூவர்ட்ஸ், அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ், தே டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் motivating the employees to do the specified job to align the objectives of the organization, and in turn it increases and maximizes the shareholders wealth. இதுதானே பார்த்தோம் ஸ்டூவர்ட்ஷிப்ல. ஏஜென்சி தியரி ஒரு ஸ்லைட் சேஞ்ச். ஏஜென்சி தியரியில என்ன சொல்றாங்கன்னா, மேனேஜர்ஸ்க்கு கொடுக்குற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும். ஓகே, மேனேஜர்ஸ் என்ன பண்றாங்க, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்கி ப்ராஃபிட்டபிள் வெஞ்சார்ல போட்டு அதன் மூலமா ஃபினான்சஸ்
நீட் த மேனேஜர்ஸ் அதன் மூலமா ஒரு ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணோன்றதை எதிர்பார்க்கறாங்க. கரெக்டா? இதுல இருந்து இது. ஸோ ஏஜென்சி தியரியில வந்து என்ன அர்த்தம்? ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் த பிரின்சிபல்ஸ் இன் whose interest the corporation should be run even though they rely on others for the actual running of the corporation. புரியுதா ஸ்ரீச்சரன்? ஏஜென்சி தியரியோட கான்செப்ட். ஏஜென்சி தியரியோட கான்செப்ட் என்னன்னா, மேனேஜர்ஸ் வந்து ஃபண்டை வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு ப்ராப்பரான வெஞ்சர்ல போட்டு அதன் மூலமா ஒரு ஃபண்டுக்கான ரிட்டர்னை வந்து அக்வயர் பண்றது தான் ஏஜென்சி தியரியோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸா இருந்தது. அப்புறம் என்னாச்சு, ஏஜென்சி தியரி ப்ராப்ளத்தையே ரெண்டா கிளாஸிஃபை பண்ணாங்க, டைப் 1 டைப் 2ன்னு சொல்லிட்டு. அதுல என்ன நடந்தது அப்படின்னா, டைப் 1ல என்ன நடந்தது, ஓனர் மேனேஜர் கான்ஃபிளிக்ட் தான் டைப் 1 ஏஜென்சி ப்ராப்ளம். எழுதிக்கோங்க கண்ணா, டைப் 1 ஏஜென்சி ப்ராப்ளம். ஓனர் கண்ணா, அப்புறம் நேத்திக்கு என்னாச்சு, அது முடிஞ்சிச்சா? எக்கனாமிக்ஸ் அந்த 4 பேஜ் எழுதி அனுப்ப சொன்னேனே, ரைட் அப். ஆமா, எனக்கு எது இருந்தாலும் நீங்க இன்னைக்கு லீவு தானே, இன்னைக்கு அமுச்சு விட்டுருங்க. ஓகே, நானும் கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். மொத்தமா என்னன்னா எனக்கு கொஞ்சம் எது எப்படின்னு பார்க்க முடியாது. ஸோ சோஃபார் கம்ப்ளீட் ஆன வரைக்கும் நீங்க அமுச்சு விட்டீங்கன்னா நான் பார்த்துட்டு எங்க நீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, எங்க ஃபைன் டியூன் பண்ணணும்னு நான் சொல்லிடுவேன். ஓகே, ஆனா டிலே பண்ணாதீங்க. அப்புறம் நான் வந்து எனக்கு அடுத்தடுத்து போகும்போது முன்னாடி இருக்கிறது வந்து உங்களாலையும் அதை அலைன் பண்ண முடியாது. நான் கரெக்ஷன் சொன்னாலும் உங்களுக்கு பிக் பண்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அப்பப்போ படிக்கும் போதே அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடுங்க, சரியா? ஸோ இன்னைக்குள்ள எனக்கு வந்துருமா நேத்திக்கு படிச்ச ரைட் அப்லாம்? ஷூர், ஓகே. ஓனர் மேனேஜர் எழுதிக்கோங்க கண்ணா. ஓனர் மேனேஜர் கான்ஃப்ளிக்ட்டை வந்து டைப் 1 ஏஜென்சி ப்ராப்ளம்னு சொல்றாங்க. விலலங்கோ அண்ட் அமிட் 2006. இது அப்படியே எழுதிக்கோங்க. ஃபோர் ஃபோர் டைம்ஸ் வந்து இந்த இது வந்திருக்கு, விலலங்கோ அண்ட் அமிட் 2006. ஓகேவா? ஆ, டைப் 1 ஏஜென்சி ப்ராப்ளம் இஸ் கால்ட் அஸ் ஓனர் மேனேஜர் கான்ஃப்ளிக்ட்னா என்ன அர்த்தம்னா? வாட் டு யூ மீன் பை கான்ஃப்ளிக்ட்? நடுவுல என்ன? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஒப்பீனியன் நீங்க சொல்றீங்க, ஒரு ஒப்பீனியன் உங்க மேனேஜர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அது ரெண்டு ஒத்து போகாம இருக்குன்னு வச்சுக்கோங்க, அத கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, டைப் 1 ஏஜென்சி ப்ராப்ளம் வந்ததுனால தான் டைப் 2 ஏஜென்சி ப்ராப்ளமே எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேவா? எழுதிக்கோங்க. குட். டைப் 2 வந்து எழுதிக்கோங்க கண்ணா. மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கான்ஃப்ளிக்ட்னு எழுதிக்கோங்க. டைப் 1 agency problem is called as owner manager conflict. Type 2 agency problem is called as majority minority shareholders problem. குட். இப்போ இந்த ரெண்டு ப்ராப்ளம், ரெண்டு டைப் ஆஃப் டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஏஜென்சி தியரிக்கு வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு கண்ணா. ஓகே, ஏஜென்சி தியரியில வந்து ஏஜென்சி, அதாவது ஒரு ஏஜென்ட் வந்து அவங்களோட ரைட்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, பிரின்சிபல் என்ன சொல்றாங்களோ கேட்கறது கிடையாது. ஓகே, பிரின்சிபலுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு, ஏஜென்சிக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு, அதனால ரிஸ்க்ல வந்து கொண்டு போய் முடிஞ்சிடுறது. ஓகே, பிரின்சிபல் ஏஜென்ட்டுக்கு வந்து பிரின்சிபலுக்கு ஒரு ஆக்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஏஜென்ட்டுக்கு ஒரு ஆக்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு, ரெண்டு பேரோட இன்ட்ரெஸ்டும் வந்து ஒத்து போக மாட்டேங்கிறது அப்படின்ட்டு நிறைய இஷ்யூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஜென்சி தியரி எடுத்துட்டு வரும்போது, ஏஜென்சி தியரி எடுத்துட்டு வரலாம்னு நினைக்கிற டைம்ல ஏஜென்சி தியரி வச்சு நம்ம வந்து லெட் அஸ் நோ கோ பை ஏஜென்சி தியரின்னு சொல்லும் போது என்னாச்சுன்னா,
they started they started getting into lot of problems. ஓகேவா? புரியுதா? ஓகே கண்ணா ஒரே நிமிஷம் இருங்க, அப்படியே இருங்க. ஸ்டூவர்ட்ஷிப்னாலே அதாவது ஸ்டூவர்ட்ஷிப்ல எல்லாம் சூப்பரா போயிட்டு இருந்தது. எப்ப இவங்க ஏஜென்சி தியரின்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்களோ, இல்ல இப்படி சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஏஜென்சி தியரி வந்தது, அப்புறம் ஸ்டூவர்ட்ஷிப் தியரி வந்தது. ஏஜென்சி தியரி வந்துட்டே இருக்கிற ப்ராப்ளம்னால தான் ஸ்டூவர்ட்ஷிப் தியரி வர ஆரம்பிச்சது அப்புறம் தான். ஓகே. ஆனா ஏஜென்சி தியரியை ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்தாங்க. சரி, நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பிரிக்கலாம். அதாவது கம்பெனி டைரக்டர்ஸ் வந்து நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்சி தேரி எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா என்ன எடுத்து நம்ப முடியாம போயிடுது. கம்பெனி டைரக்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டைரக்டரை நம்ப முடியாம போயிடுது. ஸோ ஏஜென்சிக்கு வந்து நிறைய இப்ப நீங்க அந்த இயர் கம்பேர் பண்ணீங்கன்னா சொல்லுங்க ஸ்ரீச்சரன், எது ஃபர்ஸ்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டூவர்ட்ஷிப் தியரியா ஏஜென்சி தியரியா? ஏஜென்சி தியரி ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். ஸோ ஏஜென்சி தியரியோட டேட்ஸும் எழுதிக்கோங்க. அதுல ஏஜென்சி தியரியோட டேட்ஸ்லாம் எழுதிட்டீங்களா கண்ணா? இந்த நாலுமே எழுதிட்டீங்க. 1970ஸ்ல வருது எல்லாமே. 1970s 1980ஸ்ல. இப்போ இந்த ஏஜென்சி ப்ராப்ளம வந்து சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, உட்காந்துன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேனேஜர்ஸ் கூப்பிட்டாங்க. மேனேஜர்ஸ் தானே ஏஜென்ட்ஸ், அவங்கள கூப்பிட்டாங்க. இவங்களும் உட்காந்துட்டு, இந்த பாருப்பா, எனக்கு இந்த அப்ஜெக்டிவ் அட்டைன் பண்ணி ஆகணும். நீ உன்கிட்ட நான் இப்ப ஃபண்டு கொடுக்குறேன். இந்த ஃபண்டை வந்து மிஸ்யூஸ் ஆகாம, பொசிஷனையும் மிஸ்யூஸ் பண்ணாம, பவரையும் மிஸ்யூஸ் பண்ணாம இது பண்ணணும். ஓகே. அதே மாதிரி எம்ப்ளாயிஸோட இன்ட்ரெஸ்டும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும். நடந்தாதான் கம்பெனி வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும் அப்படின்னு உட்காந்து பேசினாங்க. ஓகே. பிளேர் அண்ட் அக்கார்டிங் டு பிளேர் 1996ல மேனேஜர்ஸ் சப்போர்ட் பே ஏஜென்ட்ஸ் ஃபார்மர் மஸ்ட் பி மானிட்டர். அதாவது இவங்கெல்லாம் உட்காந்து perform a transparent and effective surveillance role for ensuring better governance. சரியா? இன்க்ரீசிங் தி ரோல் ஃபார் ப்ராட் இதெல்லாம் பண்ணி பேசினாங்க. ஆனா பண்ணி பேசும்போது கூட என்னாச்சுன்னா, ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து emphasized by agency cost. It also covered the relationship between company and the creditor employee. See, இதுல நிறைய விஷயம் இருக்கு ஸ்ரீச்சரன். ஒரு ஆர்கனைசேஷனா நீங்க படிச்சிருப்பீங்க அக்கவுண்ட்ஸ்ல, இன்டர்னல் பார்ட்டிஸ் டு த ஆர்கனைசேஷன், எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் டு த ஆர்கனைசேஷன். ஞாபகம் இருக்கா? அக்கவுண்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. யாரெல்லாம் இன்டர்னல் பார்ட்டிஸ் டு த ஆர்கனைசேஷன்? வெரி குட். அப்புறம் எம்ப்ளாயீஸ், மேனேஜர்ஸ், வேற யாரு? ரெண்டு பேர் தானா இன்டர்னல் பார்ட்டிஸ்? எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் யாரெல்லாம்? ம், குட். அப்புறம் கவர்மெண்ட், டாக்ஸ் அத்தாரிட்டிஸ், கம்ப்ளையன்ஸ், ஸ்டாச்சுட்டரி, கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஏஜென்சி ப்ராப்ளம் ஏன், ஏஜென்சி தீரி ஏன் ஸ்டாப் ஆச்சுன்னா, இந்த கார்டியல் ரிலேஷன்ஷிப் இவங்களாம்குள்ள எடுத்துட்டு வர முடியாத சூழ்நிலைனால தான் அந்த ஏஜென்சி ப்ராப்ளம்ன்றது ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ அதனால தான் அவங்க வந்து வேண்டாம், ஏஜென்சி தியரின்றது ஒண்ணு வேண்டாம், ஏன்னா பிரின்சிபல் ஏஜென்ட் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூவர்ட்ஷிப் தியரியே போலாம்னு சொல்லிட்டு மேல போயிட்டாங்க. பட் இந்த 1976ல இது எழுதிக்கோங்க கண்ணா, 1976 ஜென்சன் அண்ட் மெக்லிங் எழுதிக்கோங்க. அவரோட செமினல் பேப்பர்லாம் என்னவா இருக்கும் சொல்லுங்க? செமினல் பேப்பர்லாம், செமினல் பேப்பர்னா என்னவா இருக்கும்? அதாவது அது ஓகே, அதாவது தீசிஸ் மாதிரி எழுதுவாங்க ஸ்ரீச்சரன். இப்ப பிஹெச்டி எல்லாம் பண்றாங்கன்னா ஒரு டாபிக்ல ஒரு தீசிஸ் மாதிரி எழுதுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது நம்ம வந்து எப்படி சொல்லணும்னா, இப்ப எம்பிஏ, இப்ப இப்ப வந்து யூஜி, பிஜி, பிஹெச்டின்னு சொல்றாங்க தெரியுமா? பிஹெச்டிலாம் ஒரு இடத்துல பண்ணனா ஒரு ஒரு டாபிக்ல நீங்க ஸ்பெஷலைசேஷனா பண்ண ஆரம்பிப்பீங்க.
அப்ப பண்ணும்போது இப்ப இவங்கெல்லாம் வந்து இந்த டாபிக் ஆஃப் ஏஜென்சி தியரில ஸ்பெஷலைசேஷன் பண்ணும்போது அந்த செமினல் பேப்பர்ல எழுதுறாங்க ஏஜென்சி காஸ்ட்ன்றது வந்து ரொம்ப பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப்ல கோர சிக்னிஃபிகண்டான காஸ்ட். அந்த ஏஜென்சி காஸ்ட்ல வந்து பிரின்சிபலை மானிட்டர் பண்ற காஸ்ட் இருக்கு, அப்புறம் ஏஜென்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய காஸ்ட் இருக்கு, ரெசிடுவல் லாஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய விதமான காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால அதனால வெல்ஃபேர் ஆஃப் த பிரின்சிபல் வருமான்றது வந்து ஆஹ், அவங்களால வந்து ஒரு அக்யூரேட்டா பிக்சர் எடுத்துட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு அந்த செமினல் பேப்பர்ல எழுதுறாங்க. யாரு? ஜென்சன் அண்ட் மெக்லிங். ஓகே. ஆனா ஃபைனலா என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களால தே ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். த்ரீ திங்ஸ். ஒன்னு, திங்கிங் அஹெடா பண்ண முடியல. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்க்கு பிளான் பண்ண முடியல ஏஜென்சி தியரியில. நெகோசியேஷனே பண்ண முடியல. ஓகேவா? அதே மாதிரி ஒரு இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு ரிட்டர்ன் டவுன் இன் சச் வே தட் வெளியிலேருந்து கோர்ட்லேருந்து வரவங்க தான் வந்து இன்டர்பிரட் பண்ணி என்ஃபோர்ஸ் கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ் பண்ணோன்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஆனா ஸ்டூவர்ட்ஷிப் தியரி இட்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கண்ணா. பட் ஏஜென்சி தியரி தோ பிகாஸ் இட் வாஸ் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் இட் ஹஸ் அண்டர்கோன் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நிறைய நிறைய பீப்புள் நிறைய நிறைய வியூ கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வியூ தான் ஜென்சினோடதும் மெக்லினோடதும். நான் அப்படியே கதை மாதிரி சொல்றேன், இப்படியே படிக்கிறத விட கதை மாதிரி சொல்றேன். ஓகேவா? ஆகியான் போல்டனும் 1992ல இது நோட் பண்ணிக்கோங்க கண்ணா. ஆகியான் அண்ட் போல்டன் 1992. ஆகியான் அண்ட் போல்டன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபைனலா இந்த ஏஜென்ட்ஷிப் பிரின்சிபல் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுப்பா, எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. ஓகேவா? அதனால நம்ம வந்து பெட்டரான வேற ஏதாவது அப்ரோச் அட்டைன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்தாங்க ஆகியான் அண்ட் போல்டன். இவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ரொஃபசர் ஜென்சன் என்ன பண்ணாங்கன்னா 1994ல அதாவது மார்க்கெட் அப்படின்றதுக்கு ஏஜென்சி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக ஒரு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கு பேர் என்னன்னா எஃபிஷியன்ட் மார்க்கெட்னு அர்த்தம். ஓகே. ஏஜென்சி ப்ராப்ளத்துக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் எழுதிக்கோங்க. ப்ரொஃபசர் ஜென்சன் 1994 எஃபிஷியன்ட் மார்க்கெட் அப்படின்ற ஒரு ரிசல்யூஷன் எடுத்துட்டு வந்தாரு ஏஜென்சி ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு. ஓகேவா? இது வரைக்கும் புரியுறதா? நோட்ல எழுதிருக்கீங்களா எல்லாமே? இத படிக்க படிக்க இத ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்க. இது வந்து ட்ரை டாபிக் ஸ்ரீசரண், ஆனா படிச்சுதான் ஆகணும். 7 மார்க் 8 மார்க் வருது இதுல இருந்து. 8 மார்க்ஸ் யூ ஆர் கெட்டிங். ஸ்டூவர்ட்ஷிப் அண்ட் ஏஜென்சி தியரில இருந்து 8 மார்க்ஸ் ஆர் 6 to 8 மார்க்ஸ் வருது. ஆனா இயர் படிக்கணும், பேர் படிக்கணும், அவங்க என்ன சொன்னாங்கன்றது படிக்கணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் முடிக்கிறேன். ஏஜென்சி ப்ராப்ளம் வரைக்கும் நான் இன்னைக்கு முடிக்கிறேன். ஓகேவா? இதுல ஏஜென்சி எப்படி வருதுன்னா அதுல வந்து ஸ்டூவர்ட்ஷிப்ல எப்படி இருந்தது? இங்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தாங்க. இங்க யார் இருக்காங்கன்னா பிரின்சிபல் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏஜென்ட்ஸை ஹையர் பண்ணி அவங்களோட பர்பஸை சால்வ் பண்ணி, ஏஜென்ட்ஸ்னா யாருன்னா டைரக்டர்ஸ். பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் டைரக்டர்ஸ் இது பண்ணி ஏஜென்ட் டைரக்டர்ஸ் வந்து அதன் மூலமா பர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸும் கொடுக்குறாங்க. இந்த டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. டயக்ராம் பேஸ்ட் ஆன் ஏஜென்சி தியரி வரைஞ்சுக்கோங்க கண்ணா. இப்பவே வரீங்க.
ஏ பண்ணிட்டீங்களா? ஓகே. இது வரைக்கும் நான் இப்ப எடுக்கிறேன் ஸ்ரீசரண். அடுத்தது வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டூவர்ட்ஷிப் அண்ட் ஏஜென்சி தியரி. நான் இப்ப எடுத்ததுக்கு அப்படியே இருக்கும். இது உங்களுக்கு ஹோம்வொர்க். இத படிச்சுட்டு எனக்கு நீங்க கிளாஸ்ல அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஸ்டூவர்ட்ஷிப் தியரி ஒண்ணும் இல்ல. அவங்க அப்படியே ஹெட்டிங் குடுத்துருக்காங்க. அதோட ஒன் வேர்ட் பாயிண்ட் மாரி டிஸ்டிங்விஷ் பிட்வீன் படிப்போம்ல 12th ஞாபகம் இருக்கா? அந்த மாரி கண்ணா ஸ்டூவர்ட்ஷிப் தியரிக்கும் ஏஜென்சி தியரிக்கும் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஓவராலா பார்த்தேன்னா ஸ்டூவர்ட்ஷிப் தியரி தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்தது. ஓகேவா? கோத்ரூ பண்றீங்களா இது? பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது நீங்க எனக்கு ஏதாவது இல்லன்னு ஒரு 5 6 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா கூட ஓகே தான். சரியா? ஓகே ஸ்ரீசரண். ஸ்ரீசரண் இன்னைக்கு 3 to 4 உங்களுக்கு ஓகேவா மத்தியானம்? ஓகே கண்ணா. பை கண்ணா. இன்னைக்கு 3 to 4ல வந்து உட்காந்துட்டு நம்ம இது பார்த்துடலாம். பிஆர்எஸ் உட்காந்து பிஆர்எஸ் இல்ல மேக்ஸ் பார்க்கலாம் மேக்ஸ் பார்க்கலாம். பிஆர்எஸ் வந்து நாளைக்கு உட்காந்துக்கலாம். ஓகே ஓகே கண்ணா. பை பை தேங்க்யூ.